வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். நம்ம இன்னைக்கு பாலிட்டியில பிஐக்யூ செஷன்ல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போறோம். ஸோ நம்ம 2019 இருந்து 2024 வரைக்கும் உள்ள பிஐக்யூல மொத்தமா நம்ம 33 டாபிக்ஸா பிரிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? பேஸ்ட் ஆன் ஆல் டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸ் பிரிச்சு வச்சிருக்கோம். அதுல நம்ம முதல் 10 டாபிக் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால இருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் வரை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய கான்செப்ட்ஸோட இருக்க டாபிக் இருக்கிறதுனால நம்ம குட்டி குட்டி டாபிக்ஸா இப்போ முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப முக்கியமான பட் ஈஸியான ஒரு டாபிக் என்னன்னா நமக்கு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அவசர கால விதிகள். ஸோ அது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கம் போலதான் ஒரு ஸ்டாட்டிக்கா ஃபுல்லா இருக்க எல்லா ஏரியாவையும் கிளாஸா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்க கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு மொத்தமே ஒரு 11 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியஸ்ட் ஏரியா தான். ஓகேவா? ஸோ பேசிக்கா இருக்க கான்செப்ட் தெரிஞ்சிட்டாலே போதும். நம்ம இன்னைக்கு இதுல பார்க்க போற ஆக்சுவல் மேட்டர் என்னன்னா ஏ டு செட் எமர்ஜென்சினா என்ன, அதை பத்தின ஃபுல் கம்பாரிசன் என்ன, எங்க இருந்து எடுத்தோம், என்ன அமெண்ட்மெண்ட்லாம் அதுல கொண்டு வந்திருக்காங்க, என்ன கேசஸ் எல்லாம் அதோட ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஃபுல் ஏரியாவை பார்க்க போறோம். ஸோ இதுல நமக்கு என்னன்னா வெரி எமர்ஜென்சினா என்னன்னு மட்டும் பார்க்காம அல்ல அமெண்ட்மெண்ட்ஸ் படிக்கிறோமா, ஸோ அமெண்ட்மெண்ட்ஸ் தனியா கொஸ்டின் கேட்கிறப்ப அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் பார்க்குறோமா, அதுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் இதனால எப்படி எஃபெக்ட் ஆகுது, மத்திய மாநில உறவுகளை பத்தின ஒரு புரிதல் இது கிடைக்கும். ஓகே, ஸோ டாபிக் நேம் தான் எமர்ஜென்சியை தவிர இதுல நம்ம காம்ப்ரஹென்சிவா எல்லாமே இதுல கவர் பண்ண போறோம். ஸோ நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு புது ஒரு ஐடியாவும் ஒரு காம்ப்ரஹென்சிவா எல்லாத்தையும் பார்த்த ஒரு மைண்ட் செட்டுமே கிடைக்கும். ஓகேவா? ஸோ டைரக்டா போயிடலாம். சோர்சஸ் அண்ட் பாரோவிங்ஸ், அதாவது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்னா நமக்கு பேசிக்கலி ஒரு 3 ஆர்டிகல் நமக்கு எப்பவுமே தெரியும். 352, 356, 360. ஓகேவா? தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த 3 தான் நமக்கு முக்கியமான ஒரு மேட்டர். இப்போ இந்த 3 ஆர்டிகல் எல்லா ஆஸ்பிரன்ஸுக்குமே தெரியும். அதுல இருக்க முக்கியமான ப்ரொவிஷன் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சோர்சஸ் அண்ட் பாரோவிங்ஸ், ஆதாரங்கள் மற்றும் கடன்கள், அதாவது எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்தோம் அதான் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? நமக்கு எமர்ஜென்சி அவசர கால விதிகள்ன்றது எங்க இருந்து எடுத்திருப்போம்னா இந்திய அரசு சட்டம் 1935. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். எமர்ஜென்சி எடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஸோ நம்ம எமர்ஜென்சி டைம்ல நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் நின்று போயிடும், இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நமக்கு எந்த நாட்டுல இருந்து எடுத்துருப்போம்னா வெய்மர் அரசியலமைப்பு, அதாவது ஜெர்மனி. ஓகே, ஹிட்லர் ரூல் பண்ணார்ல. ஸோ ஜெர்மனில இருந்து தான் அடிப்படை உரிமைகள் அவசர காலத்தின் போது நிப்பாட்டப்படுறதா எடுத்திருப்போம். அவசர கால விதிகள் எங்க இருந்து எடுத்திருப்போம், இந்திய அரசு சட்டம் 1935 இருந்து எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் இது அரசியலமைப்புல எந்த பகுதியில இருக்கு? ஸோ பகுதி 18, பார்ட் 18 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல தான் நமக்கு அவசர கால விதிகள் இருக்கு. ஆர்டிகல் 352 இருந்து 360 வரை. ஸோ எஃபெக்ட் டியூரிங் எமர்ஜென்சி என்னவா இருக்கும்னா, இப்ப அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 இருந்து 360 வரை இருக்குதுல, அவங்க பார்லிமெண்ட் அதை ஏற்றிட்டாங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா மத்திய அரசுக்கு தான் ஃபுல் பவர் போயிடும். ஓகே, ஸோ என்னன்னா அது வரைக்கும் ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் யூனிடேரியா மாறிடும். அதுதான் சொல்றாங்க. ஃபுல் கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்குன்னா யூனியன் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கு அரசியலமைப்பு திருத்தமே தேவையில்லாம நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு யூனியன் ஸ்ட்ரக்சரை, ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை யூனியனா மாத்தணும்னா நம்ம அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணணும். ஆனா எமர்ஜென்சி டைம்ல ஆட்டோமேட்டிக்கா சட்ட திருத்தமே தேவையில்லை. எமர்ஜென்சி போட்டாலே ஃபுல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்ல போயிடும். இது மட்டும் இதை புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஸோ இதுல உள்ள ஆர்டிகல்ஸ் இருக்கா, ஆர்டிகல்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்துக்கணும். ஆர்டிகல் 3 பேசிக்கலி என்னன்னா ஆர்டிகல்ஸ் நமக்கு மனப்பாடம் பண்ணிட்டாலே பாலிட்டில ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ ஆர்டிகல் ரிலேட்டடா இருக்க கொஸ்டின் ஏதாச்சும் கேட்டாலுமே நமக்கு கான்ஃபிடன்ஸா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் 352 இருந்து 360 வரைக்கும் இருக்க எல்லா ஆர்டிகளையும் பார்த்துக்கலாம். 352 சொன்னா எமர்ஜென்சியா அறிவிக்கிறத சொல்றாங்க. ஓகே, பிரகடனம். அதுக்கப்புறம் அந்த எமர்ஜென்சி போட்டதுக்கு அப்புறம் வர விளைவுகள்லாம் இருக்கும்ல, அதை பத்தி சொல்றது 353 எஃபெக்ட்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி. ஓகே, அடுத்து 354 என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எமர்ஜென்சி போட்டா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எல்லா பவரும் யூனியன் கவர்மெண்ட், அதாவது ஒன்றிய அரசு கிட்டையும் மத்திய அரசு கிட்டையும் தான் எல்லா பவரும் போயிடும். அப்ப ரெவன்யூ வர வருவாயை எப்படி பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றதுதான் 354. அடுத்து 355 என்னன்னா, இது டியூட்டி,
அதாவது மத்திய அரசோட கடமையை பத்தி சொல்றாங்க. இப்ப வந்து மத்திய அரசு தான் மாநில அரசுகளை பாதுகாக்கணும் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அண்ட் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். வெளிநாட்டுல இருந்து ஒரு பிரச்சனை வந்தாலோ இல்ல உள்நாட்டுக்குள்ளே ஒரு கலவரம் வந்தாலோ மத்திய அரசோட கடமை என்னன்னா மாநில அரசுகளை பாதுகாக்கிறது. அதை சொல்றதுதான் 355. அடுத்து 356 ப்ரொவிஷன்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மிஷனரி இன் ஸ்டேட். ஸோ வந்து 356 தான் நம்ம பிரசிடென்ட் ரூல்னு சொல்லுவோம், குடியரசுத் தலைவரின் ஆட்சி முறை. ஸோ வந்து 356 வச்சு நம்ம மாநில அரசை கழிச்சிட்டு அந்த இடத்துல கவர்னர் மூலமா பிரசிடென்ட் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ வந்து இது எதனால வரும்னா கான்ஸ்டியூஷனல் மிஷனரி ஃபெயிலியர், அதாவது அரசியலமைப்பை நீங்க ஒரு மாநிலம் பின்பற்றாம செயல்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலைச்சிட்டு பிரசிடென்ட் வந்து ஆட்சி பண்ணுவாரு. பிரசிடென்ட் டைரக்டா ஆட்சி பண்ணாம அந்த மாநில கவர்னரை வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. இதைத்தான் சொல்றது 356 மாநில அவசர நிலை. 352 தேசிய அவசர நிலை. 357 என்ன சொல்றோம்னா எக்ஸஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அண்டர் ப்ரொக்ளமேஷன் இஷ்யூட் அண்டர் 356. ஸோ வந்து இங்க நம்ம என்ன படிச்சோம் 354ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவன்யூ படிச்சோமா, வருவாய் பகிர்வை சொல்றோமா. ஆனா வந்து நமக்கு 357 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர் சட்டம் இயற்றும் அதிகாரங்களை வந்து எமர்ஜென்சி அப்ப யார் பார்த்துப்பாங்க அப்படின்றத சொல்றதுதான் 357. 358 என்ன சொல்றாங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 19. ஸோ வந்து ஆர்டிகல் 19க்கு கீழே நமக்கு வந்து ஃப்ரீடம் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க, சுதந்திரத்துக்கான உரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை, சங்கங்கள் அமைக்கிறது, போராடுறது, அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லா எங்கனாலும் போயிருக்கு. அது எல்லாமே எமர்ஜென்சி நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் சஸ்பெண்ட் ஆயிடும். அதை சொல்றதுதான் 358. அடுத்து 359ல சஸ்பென்ஸ் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை பார்ட் 3. அதாவது 359ல பார்ட் 3 பகுதி 3 அடிப்படை உரிமைகளை வந்து நிப்பாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்றது 359. ஆனா வந்து அடிப்படை உரிமைகள் 20, 21 எக்காரணத்தை கொண்டு நிப்பாட்டி வைக்க முடியாது. புரியுதா? சோ வந்து 20னா என்ன, 21னா என்னன்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க. சட்டப்பிரிவு 20, 21. 358 ஸ்பெஷலி டீல்ஸ் வித் ஆர்டிகிள் 19. ஆனா 359ல வந்து அதுல இருக்க மீதி எல்லா அடிப்படை உரிமைகளையும் சொல்றாங்க எக்ஸப்ட் 20, 21 தவிர. ஓகே, 360 வந்து நமக்கு தெரியும் நிதி நெருக்கடி. சோ வந்து 360 வந்து இந்தியால இது வரைக்கும் பண்ணதே இல்லை. சோ வந்து ஒவ்வொருத்தரும் எமர்ஜென்சியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது கேட்கலாம். எல்லாம் கேட்கலையா, நீங்க மெயின்ஸ்ல ஆன்சர் ரைட்டிங் எழுதும்போது இத எழுதலாம். சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வெரி லைஃப் பிரெத் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியலமைப்பின் மூச்சா இது இருக்கு, வாழ்க்கையின் உச்சம் அப்படின்ற தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆக்சுவலி கொஞ்சம் எரரா இருக்கு. இங்கிலீஷ்ல நீங்க அப்படியே புரிஞ்சுக்கங்க. வெரி லைஃப் பிரீத் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்போட ஒரு மூச்சா இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அடுத்து மகாவீர் தியாகி. ஓகே, இந்த மகாவீர் தியாகி யாருன்னு இன்னொரு இடத்துல வருவாரு நம்மளோட எக்கனாமிக்ஸ்ல. ஸோ வந்து அது யாருன்னு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. ரெஃபர் டு தம் இஸ் அ சேஃப்டி வால்வ், அதாவது ஒரு சேஃப்டி வால்வா அது இருக்கு, பாதுகாப்பு வால்வா இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். இதை வந்து என்னன்னா அம்பேத்கருக்கு வந்து ஆக்சுவலா ஆர்டிகல் 356 வந்து டெட் லெட்டர், தேவையற்ற வார்த்தைன்னு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக் எஸ்சிஆர்டில கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இது வந்து பொலிட்டிக்கலா மிஸ்யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க, கீழே ஸ்டேட் கவர்மெண்டா எதிர்கட்சி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க யூஸ் பண்ணலாம். ஸோ கவர்னர் வச்சு நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்க, ரீசெண்ட் டைம்ஸ்ல அதான் நியூஸஸ்ல இருக்கு. ஸோ வந்து அந்த மாதிரி எமர்ஜென்சியை அதிகமா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து இந்தியால நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை எப்பெல்லாம் வந்துச்சுன்னு பாக்குறப்ப வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்தது சைனா போர் பக்கத்துல, அடுத்து இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பக்கத்துல, அப்புறம் இன்டர்னல் பொலிட்டிக்கல் கிரைசிஸ், அதாவது உள்நாட்டு கலவரங்கள் மூலமா நடந்துச்சு. 68 62ல இருந்து 68, 71ல இருந்து 77, 75ல இருந்து 77. ஸோ வந்து இதான் காரணம். ஃபர்ஸ்ட் சைனா, பாகிஸ்தான், இன்டர்னல் பாலிடிக்ஸ். ஸோ வந்து இப்ப என்னன்னா நமக்கு வந்து இது வந்து இந்திரா காந்தி பீரியட்ல போட்ட எமர்ஜென்சி தான் நமக்கு நல்லா தெரியும். 42வது சட்ட திருத்தம்னா அந்த எமர்ஜென்சி தான் போட்டிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு மூணு டைம் தான் ஆர்டிகல் 352 யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து தெரிஞ்சுக்கணும். 352. ஓகே, அடுத்து வந்து ஆர்டிகல் 356 நமக்கு ஜூன் 1951ல ஃபர்ஸ்ட் பஞ்சாப்ல தான் போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம 10th புக் எஸ்சிஆர்டில இருக்கு. ஓகே, இது வரைக்கும் நமக்கு ஆர்டிகல் 356 ஒரு 120 டைமுக்கு மேல போட்டிருப்பாங்க. ஸோ வந்து ஆக்சுவலா என்னன்னா நமக்கு வந்து அப்போ ஒரு மக்களாட்சியை அண்டர்மைன் பண்ற அளவுக்கு தான் அதுவே இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்றாங்க, இல்ல மாநில சுயாட்சி கேட்கறாங்கன்னா அவங்க மேல உடனே பிரசிடென்ட் ரூல் வந்து இம்போஸ் பண்ணிடுவாங்க. அன்டில் எஸ்ஆர் பொம்மை கேஸ்னு ஒரு கேஸ் நடந்திருக்கும் 1994ல. அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து எமர்ஜென்சி போடுறதே கம்மியாச்சு. அது என்னன்னு கீழே பார்த்துக்கலாம். ஸோ வந்து இப்ப நம்ம ஆர்டிகல் 365
365 என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் ஃபெயில்ஸ் டு கம்பை ஆர் இம்ப்ளிமெண்ட் த டைரக்ஷன் கிவன் பை த யூனியன் கவர்மெண்ட், த பிரசிடென்ட் கேன் இன்டர்வென் அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 356. அதாவது ஆர்டிகல் 365 மெயின் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு சொல்ற வழிகாட்டுதல்களை மாநில அரசு பின்பற்றல, இல்ல கான்ஸ்டியூஷன் ஃபெயிலியரா நடக்குது அப்படின்னாலும் வந்து பிரசிடென்ட் வந்து அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்றது 365. ஸோ 356, 365 ரெண்டுமே மாநில அவசர நிலையை பத்தி சொல்றது. அடுத்து சில கமிட்டிஸ் வந்து இது கண்டிப்பா போட்டிருப்பாங்க. இப்போ வந்து இது நமக்கு லாஸ்ட் குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா, குரூப் 2 பிரிலிம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து என்ன விஷயம்னா, ஒவ்வொரு கமிஷனுமே வேற வேற பர்பஸ்க்காக போட்டிருப்பாங்க மத்திய மாநில உறவுல ஆராயிறப்ப. ஸோ வந்து ஏதோ ஒரு வகையில வந்து நமக்கு எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வந்து மத்திய மாநில உறவுகளுக்கும் சரி, மற்ற அரசியலமைப்பு சார்ந்த இதுக்கும் சரி ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்கு. ஓகேவா, அந்த ப்ரொவிஷனா இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு கமிட்டிலையுமே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம அந்த கமிட்டியா தனியா படிக்கணும். சர்க்காரிய கமிஷன்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 356 should be used very sparingly only as a last resort. நீங்க வந்து ஆர்டிகல் 356 வந்து ரொம்ப கம்மியாவும் கடைசி முயற்சியா மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அடிக்கடி உங்களுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பிடிக்கலையா, அவங்க மேல நான் ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. ஜனாதிபதியின் அதிகாரத்தை விதிக்கும் எந்த ஒரு பரிந்துரையும் ஆளுநரின் அறிக்கை இணைக்கப்பட வேண்டும். ஸோ வந்து கவர்னர்ஸ் ரிப்போர்ட் மஸ்ட் கம்பெனி எனி ரெக்கமெண்டேஷன் டு இம்போஸ் பிரசிடென்ட் ரூல். கவர்மெண்டோட ரிப்போர்ட் வந்து பிரசிடென்ட் ரூலுக்கு தேவையான அளவு இருந்தா மட்டும்தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ப்ரொக்ளாமேஷன் இஸ் ராட்டிஃபைடு பை த பார்லிமெண்ட். அதாவது என்னன்னா, சட்டமன்றம் இருக்குல்ல, மாநில சட்டமன்றம் வந்து கலைக்கப்படக்கூடாது அன்டில் நம்ம வந்து பார்லிமெண்ட்ல அந்த அமைச்சரவை கூட்டம்லாம் கூட்டி நீங்க வந்து பார்லிமெண்ட் வந்து ஓகே சொல்லணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுல எமர்ஜென்சி போட போறாங்கன்னா பார்லிமெண்ட்ல அப்ரூவ் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆட்சியை கலைக்க கூடாது அப்படின்னு சர்க்காரிய கமிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் ரிவியூவிங் த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதாவது ஜஸ்டிஸ் வெங்கடாச்சலயா தலைமையில அரசியலமைப்பின் செயல்பாட்டை மறுஆய்வு செய்வதற்கான தேசிய ஆணையம் 2002ல ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க எடுத்த உடனே ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் தவறு செய்ய மாநிலத்துக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மாநிலத்துல இருந்து ஃபுல் விளக்கம் வாங்கணும். இப்போ வந்து அரசியலமைப்பு சார்ந்த ஒரு பிழைய மாநிலம் பண்ணா மட்டும்தான் அவங்க மேல நம்ம எமர்ஜென்சி போட முடியும்னு சொல்றாங்க. ஸோ 356ல சொல்றாங்க. ஸோ வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்டேட் கிட்ட ஒப்பீனியன் கேளுங்க. நீங்களா வந்து ஒரு சர்வாதிகாரி மாதிரி ஒரு மாநிலத்தோட என்ன காரணத்துக்காக அங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாம இப்படி பண்ணக்கூடாது, எமர்ஜென்சி போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதேதான் சர்க்காரிய கமிஷன் சொன்னதான் திரும்ப சொல்றாங்க. பிரகடனத்தை நாடாளுமன்ற அங்கீகரிக்க வர சட்டமன்றம் கலைக்கப்படக்கூடாது. ஓகேவா, முறையாக சேர்க்க 356 நீங்க வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க. இப்ப நான் இவ்வளவு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கேன்னா இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் நீங்க 356 அமெண்ட்மெண்ட் பண்ணி சட்ட திருத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஆளுநரின் அறிக்கை அனைத்து வகையான ஊடகங்களையும் பரவலாக வெளியிடப்பட வேண்டும். ஸோ வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு கவர்னர் வந்து இதனாலதான் வந்து நான் வந்து இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து செயல்படுத்த விளைகிறேன் அப்படின்னு சொன்னாலுமே கவர்னரோட இது வந்து பப்ளிக்கா சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. சேஃப் கார்ட் சிமிலர் டு ஆர்டிகல் 352 ஷுட் பி ஆர்டர் ஆர்டிகல் 356. அதாவது ஆர்டிகல் 352 இருக்க பாதுகாப்பு பிரிவு மாதிரி 356ல சேருங்க. ஏன்னா நேஷனல் எமர்ஜென்சிக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும், ஸ்டேட் எமர்ஜென்சிக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து அப்படி ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ப்ரிலிம்ஸ்ல நமக்கு வந்து லாஸ்ட் இயர் இதை கேட்டாங்க. ஓகேவா, இது வந்து 356 முற்றிலும் அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதா சர்க்காரி கமிஷன் சொன்னாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். குறைவா யூஸ் பண்ணுங்க, கடைசி முயற்சியா யூஸ் பண்ணுங்க தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்ல ப்ரிலிம்ஸ்ல இதை எதிர்பார்க்கலாம். ஓகேவா, இவங்க என்ன சொன்னாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லையா, மெயின்ஸ்ல நமக்கு ஆன்சர் ரைட்டிங் எழுதுறப்ப இது அப்படியே எழுதலாம். ஸோ இது எல்லாமே பாருங்களேன், ஒரு ஸ்டேட்டோட அட்டானமியை பாதுகாக்கிற மாதிரி தான் இருக்கும். மாநில சுயாட்சியை இல்லைன்னா மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை காப்பாற்றுற மாதிரி தான் இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கு. ஆமா தானே? ஸோ வந்து அப்படி பார்க்கலாம். நமக்கு போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து புஞ்சி கமிஷன். ஓகேவா, 2008ல புஞ்சி கமிஷன் போடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, லோக்கலைஸ்டு எமர்ஜென்சி. அதாவது இப்போ வந்து ஒரு மாநிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஏன்னு ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்ல ஒரு பகுதியில மட்டும் ஒரு 3 மாவட்டங்கள்ல மட்டும் பெரிய பிரச்சனைகள் நடக்குது. அப்போ நீங்க வந்து அந்த பிரச்சனையை காரணம் காட்டி மொத்த மாநிலத்துக்குள்ள நீங்க எமர்ஜென்சி போட வேண்டாம். லோக்கலைஸ்டா அந்த 3 இடத்துக்கு மட்டும் நீங்க எமர்ஜென்சி போட்டு அங்க ஒரு கவர்னர் உள்ளயோ ஒரு மிலிட்டரிலையோ நீங்க கொண்டு வந்து அந்த இடத்த சரி பண்ணுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண கமிஷன் யாருன்னா புஞ்சி கமிஷன். ஓகே, அடுத்த அமெண்ட்மெண்ட்ஸ் டு ஆர்டிகல் 356 இன்னும் கைட்லைன்ஸ் ஃப்ரம் த எஸ்ஆர் பொம்மை கேஸ். ஸோ வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்குல இருக்க
கைட்லைன்ஸ் வழிகாட்டுதல்கள் எல்லாமே நீங்க ஆர்டிகல் 386ல சேருங்கன்னு சொன்ன கமிஷனர்னா குஞ்சு கமிஷன். சோ வந்து எஸ்ஆர் பொம்மை கேஸ்னா என்னன்றதை லேட்டரா பார்ப்போம். அடுத்து லா கமிஷன் அப்சர்வேஷன் சட்ட ஆணையம் வந்து என்ன சொல்றாங்கன்னா 355 356 எல்லாம் வந்து குட்காவின் பெட்டர் மேனேஜர் பை யூசிங், அதாவது நமக்கு என்ன சொல்றாங்கன்னா சில சந்தர்ப்பங்களில் ஆர்டிகல் 385 பயன்படுத்துவதன் மூலம் நிலைமையை சிறப்பாக நிர்வகிக்கலாம். ஜனாதிபதியா அதாவது நீங்க வந்து 356 யூஸ் பண்ணாதீங்க, 355 யூஸ் பண்ணுங்க. ஆர்டிகல் நமக்கு 355 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் அ டியூட்டி டு ஸ்டேட், அதாவது யூனியனோட கடமை. உதாரணமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதே ஏன்ற ஒரு ஸ்டேட்ல இவ்வளவு இடத்துல ஒரு கலவரம் நடக்குதுன்னா யூனியன் கவர்மெண்ட் போய் தான் அதை பாதுகாக்கணும். லைக் இந்த மிலிட்டரி அனுப்புறது அதெல்லாம் அந்த மாதிரி நீங்க பாதுகாத்துக்கோங்க, மொத்தமா ஸ்டேட்டை ஏன் கலைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதா? ஸோ வந்து இதை சொல்றதுதான் நமக்கு வந்து லா கமிஷனோட ஸ்டேட்மெண்ட். சஜஸ்டட் தட் டியூரேஷன் ஆஃப் பிரசன்ட் ரூல் சுட் நாட் எக்ஸிட் 3 months, அதாவது அதுலயே இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 3 மாசத்துக்கு மேல வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அங்க வச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னது லா கமிஷன் சட்ட ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. வந்து இதை பத்தின முக்கியமான கேஸ் என்ன, கே அபு வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1965கள்லயே. ஓகேவா? அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிரிவு 356 போது முதல் வழக்கு கேரள நீதிமன்றத்திற்கு அனுசரிப்பு சட்டப்பூர்வத்தன்மை ஆராயப்பட்டது. இந்த காலகட்டத்தில் நீதிமன்றம் பொதுவாக மையத்தின் நடவடிக்கை ஆதரித்தன. சோ வந்து என்னன்னா ஆர்டிகல் 356 கேரளா ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்ப வந்து ஃபுல்லா எக்ஸாமினே பண்ணல. அவங்க வந்து சென்டரோட ஆக்ஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. சி அந்த டைம்ல வந்து என்னவா இருக்கும்னா நேஷன் அப்பதான் பில்ட் ஆயிருக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி கான்ஃபிளிக் எல்லாம் வரப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த கான்ஃபிளிக்ட சப்ரஸ் பண்றதுக்கு ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரியான ஒரு ஐடியாலஜி தேவைப்பட்டுச்சு. அதனால அந்த டைம்ல வந்து எமர்ஜென்சி போட்டு ஒரு நாடு உடஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு டைமென்ஷன்லயுமே அவங்க அதை பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ காமனா ரெண்டு கிரிட்டிசிசம் இருக்கு. ஒன்னு வந்து யூனியன் கவர்மெண்ட் அளவுல பாக்குறப்ப வந்து நமக்கு ஒரு நேஷனோட இன்டெகிரிட்டி, ஒரு நாட்டோட ஒருமைப்பாடு தான் நமக்கு முக்கியம்னு அவங்க பார்ப்பாங்க. ஆனா நம்ம மாநிலத்து அளவுல பாக்குறப்ப வந்து நமக்கு மாநிலத்துல இருக்க உரிமைகள் தான் வேணும், நம்ம மாநிலத்துக்கு நிதி வேணும், நம்ம மாநிலத்துக்கு கல்வி, ஒரு நலவாழ்வு வேணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ரெண்டுமே கரெக்டான்னு கேட்டா ரெண்டுமே கரெக்ட். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் நமக்கு சுப்ரீம் கோர்ட் அப்பப்போ வந்து ஒவ்வொரு லிமிடேஷன்ஸ் வைப்பாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் பேலன்ஸ் ஆஃப் பவர்ஸ் அண்ட் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். இதுதான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். இப்படிதான் அதை பார்க்கணும். ஒரு சைடு ஸ்டாண்ட் எடுக்கிறத விட ரெண்டு பக்கமும் இருந்து யோசிச்சு கரெக்டா எழுதணும். நம்ம மெயின் ஆன்சர் ரைட்டிங் அப்படிதான் இருக்கணும். ஸோ வந்து அதை நல்லா புரிஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த கேசஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஒரு கான்செப்டா ஒரு ஃபேக்டா மனப்படம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் 1977 ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதாவது ராஜஸ்தான் மாநிலத்துக்கு யூனியன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லிருக்காங்க, கோர்ட் இன்ட்ரோடியூஸ் லிமிடெட் ஜுடிஷியல் ரிவ்யூ. இட் ரூல் தட் பிரசிடென்ஷியல் ஆக்ஷன் கேனாட் பி இம்யூன் இஃப் இட் இஸ் மேலஃபைட் பேஸ்ட் ஆன் த இரலவன்ட் கிரவுண்ட்ஸ். அதாவது அப்பதான் வந்து சொல்றாங்க, ராஜஸ்தான் கேஸ்ல தான் என்ன சொல்றாங்கன்னா நீதித்துறை மறு ஆய்வு. நமக்கு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன, நமக்கு வந்து ஆல்ரெடி அதிலே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க அன்லெஸ் ஒரு வேணும்னே ஒரு மாநிலத்தை அவங்க கான்ஸ்டியூஷனல் படி சரியா இருந்திருக்காங்க, ஆனா உங்களோட கருத்து கூட முரண்படுறாங்க அப்படின்றதுக்காக வந்து நீங்க வந்து அந்த மாநிலத்து மேல ஒரு எமர்ஜென்சி ப்ரொவைட் பண்ணீங்கன்னா அந்த ப்ரொவைட் பண்ற எமர்ஜென்சியை வந்து நாங்க வந்து அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்க வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவோம், நீங்க வந்து ஒரு பொருத்தமற்ற காரணத்தை வச்சு நீங்க அங்க எமர்ஜென்சி போட்டா அதெல்லாம் நாங்க வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ராஜஸ்தான் கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. பட் இதெல்லாம் தாண்டியும் நிறைய எமர்ஜென்சி போட்டுட்டு தான் இருந்தாங்க அன்டில் எஸ்ஆர் கோமி கேஸோட. அடுத்து ராமேஸ்வர் பிரசாத் அண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா, அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ வந்து சோசியல் ஈவில்ஸ், அதுக்கப்புறம் வந்து கட்சி தாவல் தடை சட்டம், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்ல, அதுல வந்து நீங்க வந்து பண்றதுனாலதான் நீங்க வந்து 356 இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அது அந்த ஸ்டேட்டே பார்த்துப்பாங்க, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையா, நீங்க 356 போடக்கூடாது, சமூக தீமைகள் கண்டிலாம் நீங்க பண்ணக்கூடாது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல் 361 என்ன சொல்லியிருப்பாங்க, நமக்கு வந்து கவர்னருக்கு அப்புறம் குடியரசுத் தலைவருக்குள்ள சிறப்பு உரிமைகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க அந்த சிறப்புரிமையா பயன்படுத்தி 356 எல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வர் பிரசாத் கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இப்ப நேஷனல் எமர்ஜென்சி தேசிய அவசர நிலை 352 அதுல தெளிவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து பிரசிடென்ட் தான் அதை எப்பவுமே எமர்ஜென்சியே சொல்லுவாங்க. ஓகே. யாரு வந்து நெருக்கடி நிலையை இல்ல அவசர நிலையை பிரகடனம் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். எதனால, வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன், ஆர்ம்டு ரிபெலியன், அதாவது 3 இதுல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஒரு போரா இருக்கலாம், வெளிப்புற ஆக்கிரமிப்பா இருக்கலாம், ஆயுதம் இந்திய கிளர்ச்சியா இருக்கலாம். ஓகேவா? சோ வந்து ப்ரீஎம்டிவ் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா,
உங்களுக்கு வந்து ரொம்ப இம்மிடியட் ஒரு டேஞ்சர் இருக்கு அப்படின்னா, அந்த டேஞ்சர் வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா, அந்த டேஞ்சர் நடக்கிறதுக்கு முன்னாடியே, ஆபத்து காலத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம்னா பண்ணலாம். வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சோ வந்து எக்ஸ்டர்னல்னா நமக்கு வார், இன்டர்னல்னா ஆர்ம்டு ரிபெலியன். ஓகேவா? இப்போ வந்து இது எமர்ஜென்சி சம்பந்தப்பட்ட முக்கியமான சட்டத்திருத்தம் 38, 42, 44. ஓகே. சோ வந்து இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 38வது சட்ட திருத்தம் 1975. 42 பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம், 44 நமக்கு நல்லா தெரியும். சோ வந்து 75 இதை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். 38வது சட்ட திருத்தம். இதுல வந்து அலோடு மல்டிபிள் ப்ரொக்ளமேஷன் பேஸ்ட் ஆன் டிஃபரெண்ட் கிரவுண்ட்ஸ் ஈவன் இஃப் ஒன் எமர்ஜென்சி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நிறைய வகைப்பட்ட எமர்ஜென்சியை நம்ம வந்து போடலாம். ஏற்கனவே ஒரு எமர்ஜென்சி அங்க இருக்கு, இருந்தாலும் நான் இன்னொரு எமர்ஜென்சி போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. இப்போ எக்ஸ்டர்னல்குள்ளேயே ஒரு இன்டர்னல் அந்த மாதிரி கூட போடலாம். அடுத்து 42வது சட்டத்திட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்டையர் கண்ட்ரி ஆர் எனி பார்ட். இப்போ வந்து இந்தியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குன்னா இங்க மொத்தத்துக்கு நான் எமர்ஜென்சி போடலாம். இல்லைன்னா அந்த கண்ட்ரில இருக்க ஏதாச்சும் சில பகுதிகளுக்கு மட்டும் அங்க மட்டும் பதட்டமான சூழ்நிலை நிலவும், பார்டர் ஸ்டேட் அந்த மாதிரி. சோ அங்க மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 44வது சட்டத்திட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோம்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வித் ஆர்ம்டு ரெபிலியன் அப்படின்னு பேரை மாத்திருப்பாங்க. அதாவது உள்நாட்டு கிளர்ச்சின்றத கலவரன்றத ஆயுதமேந்திய கிளர்ச்சின்னு மாத்திருப்பாங்க. புரியுதா? சோ வந்து உள்நாட்டில் நடக்கிற கலவரம் எல்லாமே நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா மக்கள் போராடுற வரைக்கும் அமைதியான முறையில போராடுறதுக்கு தான் நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அது ஆயுதமேந்திய கிளர்ச்சி எப்ப மாறுதோ அப்பதான் நமக்கு வந்து எமர்ஜென்சியே போடலாம் அப்படின்னு 44 சட்ட திருத்தத்தை மாத்திருப்பாங்க. சோ வந்து நமக்கு இப்ப இருக்கிறது ஆயுதமேந்திய கிளர்ச்சி தான். இன்டர்னல் ரிபலியன்ல இருந்து ஆர்ம்டு ரிபலியனா மாத்திருக்காங்க. சோ வந்து அமைச்சரவையின் பங்கு, ரோல் ஆஃப் கேபினெட் என்ன? ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல வந்து அமைச்சரவையோட பங்கை பத்தி எதுவுமே சொல்லல எமர்ஜென்சில. ஆனா 44வது சட்டத்திட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்து ரிட்டன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஹெடட் பை த பிரைம் மினிஸ்டர். அதாவது அமைச்சரவையில வந்து ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு பரிந்துரை கொடுக்கணும், எமர்ஜென்சி கண்டிப்பா போடுங்கன்னு. அதுக்கப்புறம் தான் வந்து பிரசிடென்ட் வந்து அறிவிப்பாரு. புரியுதா? சோ வந்து பாராளுமன்ற ஒப்புதல் வந்து முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா 2 மாசத்துக்குள்ள எமர்ஜென்சி போட்டு ஒப்புதல் வாங்கியிருக்கணும். ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா 44 சட்ட திருத்தம் 1978க்கு அப்புறம் என்ன மாத்திருக்காங்கன்னா 2 அவைகள்லயும் 1 மாசத்துக்குள்ள அங்கீகரிக்கணும். சரியா? இப்போ வந்து அந்த டைம்ல வந்து லோக்சபாவோட பவர் முடிஞ்சிருச்சு, டேம் முடிஞ்சிருச்சு. 5 வருஷத்துல அந்த லோக்சபா வந்து காலி ஆயிடுச்சுன்னா, கலைக்கப்பட்டுச்சுன்னா முதல் புதிய மக்களவை கூட்டம் வரும்ல, ஃபர்ஸ்ட் லோக்சபாவோட செஷனுக்கு பிறகு 30 நாள் வரைக்கும் அந்த பிரகடனம் இருக்கும். அவங்க அந்த 30 நாட்களுக்குள்ள ஓகே பண்ணியிருக்கணும், எமர்ஜென்சி கண்டினியூ ஆகலாம் அப்படின்னு. இல்லைன்னா அது வந்து செல்லாதாக்கப்படும். அடுத்து இதற்கிடையில் ராஜ்யசபா வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கணும் கண்டிப்பா. சரியா? இதைதான் சொல்லியிருக்காங்க. சோ வந்து இதுக்கு வந்து மெஜாரிட்டி எப்படிப்பட்ட மெஜாரிட்டி வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்கன்னா ஒரிஜினலா சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தா போதும். ஆனா 44 சட்டத்திட்டத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா மோர் தென் 50% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப் அண்ட் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். அதாவது ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிறப்பு பெரும்பான்மையில மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து நிறைவேற்ற முடியும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே. 50 பேர் பிரசண்டா இருக்கணும். அந்த 50 பேர்லயுமே 2/3 வந்து ஓட்டு பண்ணியிருக்கணும். சரியா? 50%. ஓகே. சிறப்பு பெரும்பான்மை. அடுத்து கால அளவு. இப்ப வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டெஃபினைட் டியூரேஷன் வித் எக்ஸிகியூட்டிவ் அப்ரூவல். அப்படின்னா என்னன்னா முதல்ல வந்து என்னன்னா எக்ஸிகியூட்டிவ் அங்க நிர்வாகம் செயல்படுத்துறாங்கல்ல அவங்க மட்டுமே அந்த போரோட தன்மையை பொறுத்தோ இல்லைன்னா எமர்ஜென்சியோட தன்மையை பொறுத்தோ இன்டெஃபினட்டா கால வரையெல்லாம் சொல்லல, நீங்க எவ்வளவு நாளும் சரி நீட்டிச்சுக்கோ சரியா வர வரைக்கும் சொல்லிடுறாங்க. ஆனா 44 சட்டத்திட்டத்துல என்ன பண்ணிருப்பாங்க ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் நாடாளுமன்றம் வந்து ஒப்புதல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரியா? அந்த 6 மாசத்துக்குள்ள லோக்சபா கலைக்கப்பட்டா புது லோக்சபா வந்து 30 நாளுக்குள்ள கொடுத்துருக்கணும். அது வரைக்கும் ராஜ்யசபா அப்ரூவ் பண்ணிருக்கணும். மேல பார்த்தா அதே தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. புரியுதா? சோ வந்து 42வது சட்ட திருத்தத்துல சொன்ன நிறைய ப்ரொவிஷனை 44ல மாத்திருப்பாங்க. 44 வந்து நம்ம மக்களாட்சியை திரும்ப மீட்டெடுக்கான ஒரு அரசமைப்பு சட்ட திருத்தமா இருக்கும். சோ வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ நீதித்துறை மறுஆய்வு வந்து ஒரிஜினலா இல்ல. ஆனா 38வது சட்ட திருத்தத்துல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 44வது சட்ட திருத்தத்துல திரும்ப ஜுடிஷியல் ரிவ்யூ எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? எங்கெல்லாம் 42ல சென்ட்ரல் கவர்மெண்டோட பவர் அதிகப்படுத்தி மக்களாட்சியோட பவரை குறைச்சிருப்பாங்க. ஆனா 44வது சட்ட திருத்தத்துல வந்து மக்களாட்சியை திரும்ப கொண்டு வந்துட்டு மக்களை எம்பவர் பண்ற மாதிரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்கௌண்டபிளா வச்சிருக்க மாதிரியும் அன்பேர் ஆக்ஷனை தடுக்க மாதிரியும் வச்சிருப்பாங்க. அடுத்து மினர்வா மில்ஸ் கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1980ல எமர்ஜென்சியை வந்து நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து நீங்க இதுக்காண்டிதான் எமர்ஜென்சி போட்டீங்களா அப்படின்றத பார்க்கலாம். தீங்கிழைக்கும் நோக்கம், பொருத்தமற்ற தன்மை, அபத்தம் உள்ளது. ஸோ தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒரு மாதிரி இருக்கு. மேலஃபைட் இன்டென்ஷன், சப்சிடிட்டி. இந்த காரணத்தெல்லாம் வச்சு நீங்க வந்து எமர்ஜென்சி போடக்கூடாது, உண்மையிலே இருந்தா தான் போடணும்னு சொல்லிட்டு மினர்வா மில்ஸ் கேஸ்ல சொல்லியிருக்காங்க.
அப்புறம் ரெவகேஷன் அப்படின்னா என்னன்னா, பிரசிடென்ட் வந்து எப்பனாலுமே பார்லிமெண்டோட அப்ரூவல் இல்லாமலேயே நம்ம வந்து எமர்ஜென்சியை திரும்ப பெறலாம் அதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா 44வது அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லோக்சபா கேன் பாஸ் ரெசல்யூஷன் டு டிஸ்அப்ரூவ் கண்டினியூஷன் ஆஃப் எமர்ஜென்சி. ஸோ வந்து லோக்சபா தான் பண்ணணும். ஓகேவா? இப்போ பிரசண்டா இருக்குதுல, அதுல 110 ஆஃப் லோக்சபா மெம்பர்ஸ் கேன் சப்மிட் ரிட்டன் நோட்டீஸ். ஓகே, இப்ப 100 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் எழுதி எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும். சிறப்பு கூட்டத்தொடரை 14 நாட்கள்ல கூட்டணும். மறுப்புக்கு எளிய பெரும்பான்மை தேவை, அதாவது சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து அப்ப பார்த்துதான் திரும்ப 62ல இந்தியா சைனா வாரு, 71ல இந்தியா பாகிஸ்தான் வாரு, 75ல இந்திரா காந்தி தான் ஆர்ம்டு ரெபெலியன் சொல்லியிருப்பாங்க, உள்நாட்டு கிளர்ச்சி. ஸோ வந்து இப்போ 75ல வந்து நமக்கு எமர்ஜென்சி போட்டாங்களா, அந்த எமர்ஜென்சி ஆராயறதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க, ஷா கமிஷன் சொல்லுவாங்க 1977ல. ஸோ வந்து 75 எமர்ஜென்சி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபவுண்ட் நோ ஜஸ்டிபிகேஷன் ஃபார் த டிக்ளரேஷன். எந்த ஒரு நியாயமே இல்லை, அதை நியாயப்படுத்துறதுக்கு வந்து இந்த காரணத்துக்காண்டி தான் போட்டாங்கன்னா அதை நியாயப்படுத்த முடியல. ஷா கமிஷனோட ரிப்போர்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொஸ்டின் எப்படி வரலாம், ஷா கமிஷன் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஷா கமிஷனோட ஏர் என்ன, இல்லை ஷா கமிஷன் எதுக்கு போட்டாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ வந்து தேசிய அவசர நிலை திணிப்பின் விளைவு. இப்போ வந்து இப்போ எமர்ஜென்சி இருக்கா, அந்த டைம்ல வந்து மத்திய மாநில அரசுகள்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் நிர்வாகம். எக்ஸிக்யூட்டிவ்ல நமக்கு என்ன வரும்னா, சென்டர் கேன் டைரக்ட் ஸ்டேட்ஸ் இன் எனி மேட்டர் அப்படின்ற மாதிரி. இப்ப வந்து நார்மலா இருக்கிறப்ப வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல மட்டும்தான் ஸ்டேட் சட்டம் இயற்றுவாங்க, யூனியன் லிஸ்ட்ல யூனியன் சட்டம் இயற்றுவாங்க, கன்கரண்ட் லிஸ்ட்ல 2 பேரும் சட்டம் இயற்றுவாங்க. இது வந்து நமக்கு தெரியும், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். எமர்ஜென்சி அப்ப யூனியன் கவர்மெண்ட் எல்லா லிஸ்ட்லயுமே அவங்க வந்து என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஆனா சொன்னல, ஃபெடரலா இருக்கிறது வந்து யூனிட்டரியா மாறிடும், கூட்டாட்சி ஒற்றையாட்சியா மாறிடும். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கண்டினியூ பட் அண்டர் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் சென்டர். ஸோ வந்து நமக்கு தேசிய அவசர நிலையின் போது மாநில அரசு கலைக்கப்படுமானா கலைக்கப்பட மாட்டாது. ஸ்டேட் கவர்மெண்ட் பவர்ல தான் இருக்கும். குடியரசுத் தலைவர் ஆட்சியின் போதுதான் நமக்கு என்ன நடக்கும்னா ஸ்டேட் கவர்மெண்டா கலைச்சிருவாங்க. ஸோ வந்து இங்க வந்து மத்திய அரசு மாநில அரசு கலைக்கப்படாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன். அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். நோ சஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், அதான் மேட்டர். இது வந்து நிர்வாகத்துல. இப்ப சட்டமேற்றும் அதிகாரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பார்லிமெண்ட் நினைச்சா மாநில பட்டியலில் இருக்க எதுலனாலும் சட்டம் இயற்றலாம். இப்ப வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்க, மத்திய அரசு மாநில பட்டியலில் உள்ள எதற்கும் சட்டம் இயற்றவே முடியாது அப்படின்னு சொன்னா தப்பு. நிறைய கண்டிஷன்ல சட்டம் இயற்றலாம், சரியா? சோ வந்து பார்லிமெண்ட் தான் மத்திய பட்டியல் மாநில பட்டியலில் இருக்கல சட்டம் இயற்றுவாங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கண்டினியூ பட் பார்லிமெண்ட்ஸ் லா ஓவர் ரைட். அதே தான் மேல சொன்னதா அதே சொல்லியிருக்கோம். லா மேட் பை பார்லிமெண்ட் ஆன் ஸ்டேட் லிஸ்ட் லேப்ஸ் 6 months ஆஃப்டர் எமர்ஜென்சி எண்ட்ஸ். அதாவது இந்த டைம்ல வந்து எமர்ஜென்சி டைம்ல அவங்க வந்து ஒரு சட்டம் போட்டிருப்பாங்களா, அந்த சட்டம் வந்து 6 மாசம் வரைக்கும் தான் நீடிக்கும். 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வேணும் நல்ல சட்டம் தான் வச்சுப்பாங்க. இல்லைன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் அதுக்கு நம்ம சட்டமன்ற ஒப்புதல் கொடுக்கலன்னா எமர்ஜென்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா செல்லாதான் ஆயிடும், காலாவதி ஆயிடும். நாடாளுமன்றம் கூட்டத்தொடரில் இல்லை என்றால் மாநில பாடங்களில் குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை பிறக்கலாம். இப்ப வந்து அதேதான். இப்ப வந்து நமக்கு எப்போ அவசர சட்டம் ஆர்டினன்ஸ் பிறப்பிப்பாங்க, அந்த பார்லிமெண்டோ சட்டமன்றமோ செஷன்ல இல்லாதப்போ குடியரசுத் தலைவரோ கவர்னரோ அவசர சட்டம் இருப்பாரு. பார்லிமெண்ட் கூட்டத்தொடர்ல இல்ல, ஆனா வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஏதோ ஒரு சட்டம் தேவை அப்படின்னா பிரசிடென்ட் வந்து அவரோட அவசர சட்டம் மூலமா அதை ஏற்றிடுவாரு. அதான் சொல்லியிருக்காங்க. 42வது சட்ட திருத்தம் எக்ஸ்டெண்டட் சென்ட்ரல் சொலிசிட்டர் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் டு ஆல் தி ஸ்டேட் ஈவன் இஃப் எமர்ஜென்சி இஸ் நாட் இன் தட் ஏரியா. அதாவது 42வது சட்ட திருத்தத்துல என்ன சொல்லியிருக்காங்க, சென்டருக்கு வந்து எல்லா மாநிலத்துக்குமே சட்டம் இயற்றலாம், அந்த மாநிலம் வந்து எமர்ஜென்சிக்கு கீழே இல்லைன்னா கூட அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. புரியுதா? 42வது சட்ட திருத்தம் வந்து மாநில உரிமைகளை எப்படி பறிக்குதுன்னு. அடுத்து நிதி உறவு. பிரசிடென்ட் கேன் மாடிஃபை டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினான்சஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். அதாவது குடியரசுத் தலைவர் நினைச்சாருன்னா எவ்வளவு பணம் எந்த மாநிலத்துக்கு போகணும், எவ்வளவு பணம் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வரணும்னு எல்லாத்தையுமே அவரே மாத்திடுவாரு. திஸ் மாடிஃபிகேஷன் வேலிட் டில் எண்ட் ஆஃப் ஃபினான்சியல் இயர் வென் எமர்ஜென்சி எண்ட்ஸ். அதாவது இப்படி நம்ம மாத்திரம்ல, நம்மளோட நிதி பகிர்வை வந்து குடியரசுத் தலைவர் மாத்துறாருல, அது அந்த நிதியாண்டோட இறுதி வரை தான் செல்லுபடி ஆகும். அதாவது அந்த அவசர நிலை முடியுதுல்ல, அந்த நிதியாண்டு வரை தான் செல்லுபடி ஆகும், அதுக்கப்புறம் செல்லுபடி ஆகாது. ஓகே, அத்தகைய ஜனாதிபதி உத்தரவுகள் பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வைக்கப்பட வேண்டும். ஏன்னா நிதி உறவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. அவங்க இப்படி எல்லாத்தையும் மாத்தி அமைக்கிறத வந்து லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலயுமே வைக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் என்ன தாக்கம் ஏற்படுது அப்படின்னா, இது வந்து ஸ்பெஷலி சட்டமன்றங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. லோக்சபால என்ன நடக்குது, லோக்சபா வந்து எக்ஸ்டெண்டட் பை லா ஃபார் 1 year அட் டைம் டியூரிங் என் எமர்ஜென்சி. அதாவது இப்போ வந்து ஒரு
5 வருஷம் தான் ஒருத்தவங்களுக்கு இருக்கு. அந்த ஆட்சி முடிய போது 5வது வருஷம் எமர்ஜென்சி இருக்குன்னா அடுத்த ஒரு வருஷம் நம்ம எலெக்ஷன்லாம் நடத்த முடியாது. ஏன்னா எமர்ஜென்சில இருக்கும். ஸோ வந்து அந்த ஒரு வருஷம் வரை அவங்களோட டைமை நீட்டிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்டென்ஷன் கேனாட் கண்டினியூ பியாண்ட் 6 months ஆஃப்டர் த எமர்ஜென்சி சீசஸ். இப்போ ஒரு வருஷம் நம்ம நீட்டிட்டோமா, அப்ப 5 வருஷம் இருக்கிறவங்க வந்து 6 வருஷம் ஆட்சியில இருப்பாங்களா? இப்ப வந்து எமர்ஜென்சி முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள எமர்ஜென்சி முடிஞ்சிருச்சுன்னா நம்ம 6 மாசத்துக்குள்ள ஒரு எலெக்ஷன் வச்சு புது கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணிடணும். நீங்க வந்து அதையும் மீறி சூஸ் பண்ண முடியாது. அவ்வளவு நாள் வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றதுதான் இது. நல்லா புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் ஸ்டேட் அசம்பிளிஸ் பார்லிமெண்ட் கேன் எக்ஸ்டெண்ட் தேர் லைஃப் சிமிலர்லி 1 year டைம். சேம் தான் லோக்சபாவும் ஸ்டேட் அசம்பிளி. சேம் ரூல் நாட் மோர் தென் 6 months பியாண்ட் எமர்ஜென்சி எண்ட். ஸோ வந்து லோக்சபாக்கும் ஸ்டேட் அசம்பிளிக்கும் அந்த பதவி நீட்டிப்பு இல்லை கால நீட்டிப்பு வந்து 1 year 6 மாசம். ஓகே. எஃபெக்ட் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ வந்து நம்ம அப்போவே பார்த்ததுதான். இப்போ என்ன பண்ணு 358ல 19 சஸ்பெண்ட் ஆயிருமா, அதுக்கப்புறம் எமர்ஜென்சி முடிஞ்சோடனே திரும்ப எல்லாமே வந்துடும். 359ல மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். சரியா? இதை வந்து ஹோல் கண்ட்ரி ஆர் எனி பார்ட் ஆஃப் இட்ல வந்து நம்ம இது பண்ணலாம். சஸ்பென்ஷன் ஆர்டர் மஸ்ட் பி அப்ரூவ் பை போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 ராஜ்யசபாவும் லோக்சபாவும் அப்ரூவ் பண்ணாங்கன்னா பகுதி 3ல இருக்க மீதி, அதாவது ஆர்டிகல் 20 21 தவிர மீதி எல்லா அடிப்படை உரிமைகளையும் நிப்பாட்டி வைக்க முடியும். பட் இங்க அப்படி கிடையாது. ஆர்டிகல் 19 தன்னாலே எமர்ஜென்சி போட்டா நின்றோம். அடுத்து 44வது சட்ட திருத்தத்துல என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிகல் 19 ரைட்ஸ் கேன் பி சஸ்பெண்ட் ஒன்லி இன் கேசஸ் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் நாட் ஆர்ம்டு ரிபெலியன். அதாவது நேஷனல் எமர்ஜென்சிலே நம்ம 2 பார்த்தோம்ல, ஒன்னு வெளிநாட்டுல இருந்து வருது, இன்னொன்னு உள்நாட்டு. இப்ப வந்து ஆர்ம்டு ரிபெலியன்னா ஆயுதமேந்திய கிளர்ச்சியில வந்து நீங்க ஆர்டிகல் 19 வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? அடுத்து த ரைட் டு மூவ் கோர்ட்ஸ் ஃபார் ஆர்டிகல் 20 அண்ட் 21 கேனாட் பி சஸ்பெண்டட். இதுதான் மெயின் மேட்டர். ஸோ 20 21 வந்து எந்த ஒரு தேசிய அவசர நிலையும் சஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆர்டிகல் 19 ஆர்ம்டு ரிபெலியன் ஆயுதமேந்திய கிளர்ச்சியில சஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மூணுமே நமக்கு சஸ்பெண்ட் ஆகுது. இது மட்டும் மற்ற எக்ஸ்டர்னல் அக்ரஷன்ல சஸ்பெண்ட் ஆயிடும் 19. ஒன்லி லாஸ் ரிலேட்டட் டு த எமர்ஜென்சி ஆர் ப்ரொடக்டட் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ. அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூல வந்து எமர்ஜென்சி சம்பந்தப்பட்ட சட்டங்கள் இருக்குல்ல, அதுதான் பண்ண முடியாதே தவிர மீதி எல்லா சட்டங்களையுமே ஜுடிஷியல் ரிவ்யூ அப்போ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு பிரசிடென்ட் ரூலிங். இவ்வளவு நேரம் நேஷனல் எமர்ஜென்சி பார்த்துட்டோம். இப்போ மாநில அவசர நிலை ஆர்டிகல் 356 கீழே பார்க்க போறோம். ஸோ வந்து இது கிரவுண்ட்ஸ் ஃபார் டிக்ளரேஷன். இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா நமக்கு வந்து ஆர்டிகல் 355 சென்டர்ஸ் டியூட்டி டு ப்ரொடெக்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் என்ஷூர் கான்ஸ்டிடியூஷனல் கவர்னன்ஸ். நம்ம அப்பயே பார்த்ததுதான், மத்திய அரசு தான் மாநில அரசு எல்லாம் பாதுகாக்கணும். அதை சொல்றது ஆர்டிகல் 355. அதுக்காக நம்ம வந்து அவசர விதியை விதிக்கலாம் பிரசிடென்ட் ரூல்ல. அடுத்து 356 பிரசிடென்ட் கேன் ப்ரொக்ளைம் ஸ்டேட் எமர்ஜென்சி இஃப் சாட்டிஸ்ஃபைட் வித் ஆர் வித்தவுட் கவர்னன்ஸ் ரிப்போர்ட். அதாவது ஆளுநரோட அறிக்கை, அதாவது ஆளுநர் வந்து ரிப்போர்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்காம இருக்கலாம். அந்த டைம்லயும் வந்து குடியரசுத் தலைவர் திருப்தி அடைந்தா மாநில அவசர நிலையை பிரகடனப்படுத்தலாம். ஆர்டிகல் 356. 365 என்ன சொல்றாங்க? ஒரு மாநிலம் மையத்தின் உத்தரவுகள் இணங்க தவறும் போது பயன்படுத்தப்படும். புரியுதா? அப்ளைடு when ஸ்டேட் ஃபெயில்ஸ் டு கம்ப்ளை வித் சென்டர்ஸ் டைரக்ஷன். இந்த 3 தான் மாநில அரசுக்கான குடியரசுத் தலைவர் ஆட்சியை பற்றின ஒரு ஆர்டிகிள்ஸ். இப்போ வந்து எப்படி வந்து இதை அப்ரூவல் பண்றாங்க அப்படின்னு பாக்குறப்ப மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை த போத் ஹவுசஸ் வித்தின் 2 months பை எ சிம்பிள் மெஜாரிட்டி. இப்போ வந்து ராஜ்யசபா லோக்சபா அந்த 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே 2 மாசத்துக்குள்ள வந்து எளிய பெரும்பான்மை சிம்பிள் மெஜாரிட்டியில வந்து சொன்னா போதும் ஒரு ஸ்டேட்டுக்கு எமர்ஜென்சி போடணுமா போட்டுருவாங்க. இப்ப வந்து மக்களவை கலைக்கப்பட்டுருச்சு அந்த டைம்லனா புதிய மக்களவை முதல் கூட்டத்தொடர்ல 30 நாளுக்குள்ள அந்த பிரகடனம் வந்து மறுபடியும் வந்து நீட்டிப்பு செய்யணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் கலந்துடும். ராஜ்யசபா ஒப்புதல் வச்சிடணும். இந்த செஷன் நம்ம ஏற்கனவே 3 விஷயத்துக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து கால அளவு. ஃபர்ஸ்ட் வந்து 6 மாசத்துக்கு தான் வேலிடா இருக்கும். ஒவ்வொரு 6 மாசத்துக்கு அப்புறமும் நம்ம 3 வருஷம் வரை நம்ம வந்து நீட்டிப்பு பண்ணலாம். சரியா? சோ இதுதான் நமக்கு வந்து முதல்ல இருக்கு. 6 மாசத்துக்கு தான் ஒரு மாநிலத்துக்கு மேல நம்ம எமர்ஜென்சி போட முடியும். ஒவ்வொரு 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அடுத்தடுத்து ஒரு 6 மாசம் 6 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் வரை நம்ம வந்து நீட்டிக்கலாம். இப்ப 44வது சட்டத்திட்டத்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா 1 வருஷம் முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் இந்த 2 இத காரணமா வச்சு மட்டும்தான் நம்ம வந்து எமர்ஜென்சியை வந்து கண்டினியூ பண்ண முடியும் மாநிலங்கள்ல. தேசிய அவசர நிலை அமலில் உள்ளது. இப்ப வந்து ஒரு மாநிலத்துக்கு நம்ம எமர்ஜென்சி போட்டிருக்கோம், அது கரெக்டா முடிகிற டைம்ல நேஷனல் எமர்ஜென்சி போட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. மாநில சட்டமன்ற தேர்தல்கள் சிரமங்கள் காரணமாக நடத்த முடியாது. அதாவது ஒண்ணும் இல்ல, எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லுவாங்க
இங்க வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. இன்னும் அந்த மாநிலத்துல வந்து கலவரங்கள் அடங்கல. இல்ல எலெக்ஷன் நடத்துறதுக்கான போதுமான சூழ்நிலை இல்ல அப்படின்னு சொன்னாலும் இது பண்ணலாம். ஓகே. இதோ இந்த 2 இதுல மட்டும்தான் 1 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நீட்டிக்க முடியும். 44வது சட்ட திருத்தம். இப்ப வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ நீதி மறு ஆய்வு வந்து 38வது சட்ட திருத்தத்துல வந்து மேட் பிரசிடென்ட்ஸ் ரூல் இம்யூன் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ. அதாவது 38வது சட்ட திருத்தத்துல நம்மளோட மாநில அரசு மீது நடைபெற எமர்ஜென்சியை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆனா வந்து 44 சட்ட திருத்தத்துல அப்படிலாம் கிடையாது. ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து ரெவோகேஷன்னா திரும்ப பெறுதல். பிரசிடென்ட் கேன் ரெவோக் பிரசிடென்ட் ரூல் எனி டைம் வித்வுட் பார்லிமெண்ட் அப்ரூவல். ஸோ வந்து நம்ம ஒரு மாநிலத்தின் மேல குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறதுக்கு தான் நமக்கு வந்து பார்லிமெண்டோட அப்ரூவல் வேணும். அதை திரும்ப பெறதுக்கு வந்து தேவை இல்லை. ஓகே. ஸோ வந்து இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்லாம் என்ன? ஃபர்ஸ்ட் நமக்கு பஞ்சாப் 1951 போட்டாங்க. அம்பேத்கர் வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து லாஸ்ட் ரிசார்ட். நீங்க வந்து கடைசி ஆப்ஷனா தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் இம்போசிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரூல். ஸோ வந்து நம்ம மேல பார்த்தோமா சட்டமன்றத்துல என்ன உறவு, நிதியில என்ன உறவுன்னு தேசிய அவசர நிலைக்கு பார்த்தோம். இங்க மாநில அவசர நிலைக்கு பார்க்க போறோம். இப்ப வந்து ஜனாதிபதியின் அசாதாரண அதிகாரங்கள். அப்ப வந்து ஃபுல் பவர் பிரசிடென்ட்க்கு தான் இருக்கும். ஓகே. அசம்ஷன் ஆஃப் பவர்ஸ் ஆல் எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் வெஸ்டட் இன் த கவர்மெண்ட். ஸோ வந்து ஒரு மாநில அரசோட மொத்த நிர்வாகமும் ஜனாதிபதி கிட்ட போயிடும். ஜனாதிபதி யாரை வச்சு ரூல் பண்ணுவாரு? கவர்னர் வச்சு பண்ணுவாரு. அடுத்து சட்டமன்ற உறவுகள். பார்லிமெண்ட் தான் எல்லா சட்டமும் அதில் ஏற்றும். இது நமக்கு தெரியும். கான்ஸ்டியூஷனல் சஸ்பென்ஷன் கேன் சஸ்பெண்ட் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட் அத்தாரிட்டிஸ். அதாவது அந்த மாநிலத்துக்காக இருக்க எல்லா சிறப்பு உரிமைகளையும் அரசியலமைப்பு உரிமைகளையும் பறிச்சிருவாங்க. அதாவது பறிச்சுட்டு திரும்ப புது அரசு வரப்ப ரீஸ்டோர் ஆயிடும். அரசியலமைப்பு இடைநீக்கம். ஓகே. ஸோ வந்து அமைச்சர்கள் குழு பதவி நீக்கம். அந்த வந்து தேசிய அவசர நிலையின் போது நேஷனல் எமர்ஜென்சில மாநில அரசு கலைக்கப்படாது. அப்படியே தான் இருக்கும். ஆனா ஆர்டிகல் 356 பயன்படுத்தி ஒரு மாநிலத்தின் மீது நம்ம அவசர நிலை போடுறப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் கலைஞ்சிரும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே. மாநில பட்ஜெட் அப்ப யார் நிறைவேற்றுறோம்னா பாராளுமன்றம். ஓகே. அடுத்து மாநில நிர்வாகம். ஆளுநர் ஆளுநர் தான் ஆழ்வார்னா ஆளுநருக்கு ஃபுல் சப்போர்ட் யார் பண்ணுவாங்கன்னா அங்க இருக்க சீஃப் செக்ரட்டரி தலைமை செயலாளரும் பிள்ளை அதிகாரிகள் தான் பண்ணுவாங்க. ஸோ வந்து புதிய அரசாங்கத்தால் மாற்றப்படாவிட்டால் ஜனாதிபதி ஆட்சி முடிந்தவங்க தற்போதுள்ள சட்டங்கள் தொடர்ந்து செய்யணும். ஸோ வந்து இப்போ எமர்ஜென்சில இருக்கு ஒரு ஸ்டேட், அப்போ பார்லிமெண்ட் அங்க சட்டம் போடுறாங்க. அந்த சட்டம் வந்து புது கவர்மெண்ட் வந்து வருது இல்ல, அவங்க மாத்தல அப்படின்னா அது வந்து கண்டினியூ ஆக தான் செய்யும். ஓகேவா? அடுத்து குடியரசுத் தலைவர் வந்து மாநில சட்டமன்றத்தை இடைநிறுத்தலாம் அல்லது கலைக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் வந்து மொத்தமா டிசால்வும் பண்ணலாம், இல்லைன்னா அதை வந்து சஸ்பெண்டும் பண்ணலாம். ஓகே. ஜுடிஷியல் ஸ்டேட் இருந்து ஸ்டேட் ஹைகோர்ட் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரிமைன் அன்சேஞ்ச்டு. இதெல்லாம் யாருக்கு தான் பொருந்தும்னா எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேஷன் சட்டமன்றத்துக்கும் நிர்வாகத்துக்கும் தான் பொருந்துமே தவிர ஜுடிஷியல் ஸ்டேட்டஸ் நீதித்துறைக்கு இது பொருந்தவே பொருந்தாது. அங்க இருக்க ஹைகோர்ட் அதோட வேலையை பார்க்கும். அதுல வந்து இவங்க தலையிடவே முடியாது. ஸோ வந்து எஸ்ஆர் பொம்மை கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு 1994. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்றோம்ல ஒரு மாநிலத்தங்களை சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து எப்போ ஒரு ஸ்டேட் மேல நீங்க வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி போட்டாலும் அது நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்பட்டதுதான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு சொன்ன வழக்கு எதுனா எஸ்ஆர் பொம்மை கேஸ். ஸோ நமக்கு 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு 1.5 பேஜுக்கு இந்த கேஸை மட்டுமே போட்டிருப்பாங்க ஒரு பாக்ஸ் பண்ணல. அதுல போயிட்டு ஃபுல்லா படிங்க. கோர்ட்ஸ் கேன் எக்ஸாமின் வெதர் த பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபிகேஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் ரெலவென்ட் மெட்டீரியல். அதாவது நீதித்துறை மறு ஆய்வுனா என்ன? கோர்ட் வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. இப்போ வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து குடியரசுத் தலைவரோட சாட்டிஸ்ஃபிகேஷன் மூலமா தானே நீங்க போட்டீங்க. அது வந்து உண்மையான அரசியலமைப்புல ஃபெயிலியரா இருக்கா, ஸ்டேட் கேட்கலையா, உண்மையிலே அந்த மாநிலத்துல வந்து அந்த மாநில அரசால ஆட்சி நடத்த முடியலையா அப்படின்னு கோர்ட் வந்து ரிவ்யூ பண்ணும். ஓகே. கோர்ட் கரெக்ட்னஸ் ஆர் அடிக்குவசி ஆஃப் த மெட்டீரியல். இப்போ வந்து நீதிமன்றங்கள் அந்த பொருளின் சரியான தன்மை அல்லது போதுமான தன்மையை கேள்வி கேட்க முடியாது. அது சரியா இருந்துச்சுன்னா எதுவுமே கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனா அது தவறா இருந்துச்சுன்னா அவங்க வந்து கேட்பாங்க. இப்போ வந்து பிரசிடென்சியோட சாட்டிஸ்பிகேஷன் வந்து நாட் அப்சல்யூட். பிரசிடென்ட் வந்து அந்த மாநிலத்துக்கு வந்து நீங்க எமர்ஜென்சி போடுங்கன்னு சொன்னாலே அது நாட் அப்சல்யூட் அப்படிலாம் கிடையாது. அதை வந்து நீதித்துறை மறுவாய்ப்பு உட்படுத்தலாம். மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் அப்ஜெக்டிவ் மெட்டீரியல். அதாவது அந்த கான்ஸ்டியூஷன் படி அவங்க நடக்கல அதைப்படிதான் நீங்க வந்து சொல்லணுமே தவிர நாட் அப்சல்யூட் சொன்னதுதான் திரும்ப சொல்றாங்க. ஓகே. சென்டர் மஸ்ட் ஜஸ்டிஃபை த இம்போசிஷன். அதாவது மத்திய அரசு வந்து கண்டிப்பா அதை நியாயப்படுத்தணும். அந்த மாநிலங்களுக்கு வந்து அவங்களால திறம்பட செயல்படுத்தவே முடியல. அதனாலதான் நாங்க வந்து பிரசிடென்ட் ரூல் போட்டோன்றதை நியாயப்படுத்தி ஆனோம். அப்படி நியாயப்படுத்த தவறுனா இல்ல ஒரு மேலஃபைடான ஒரு முறையில வந்து
குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து மாநிலத்துல போட்டா அதை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே பவர் கொடுக்குற கேஸ் தான் எஸ்ஆர் பொம்மை கேஸ். ஓகே. ஸோ ரிவியூல் ஆஃப் அசம்பிளி. இப்போ அன்கான்ஸ்டியூஷனலா நம்ம வந்து அரசியலமைப்பு விதிகளை மீறி ஒரு மாநிலத்தை மேல நம்ம வந்து அந்த ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி அந்த மாநில அரசை கலைச்சிட்டோம்னா திரும்ப வந்து கோர்ட் வந்து என்ன பண்ணும்னா அது நியாயமற்ற முறையில இருந்துச்சுன்னா திரும்ப அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி அரசாங்கத்துக்கு ஆட்சியை திரும்ப கொடுத்துரும். அசம்பிளி டிசொல்யூஷன் ரூல். ஸ்டேட் அசம்பிளி cannot be dissolved immediately after the proclamation. Assembly can only suspended until parliamentary approval is obtained. இது நம்ம அப்பவே பார்த்தோம் தான். சரியா? இப்போ வந்து எமர்ஜென்சி போட்ட உடனேயே அங்க இருக்க மாநில அரசு கலைக்கப்படாது. பார்லிமெண்ட்ல போய் அப்ரூவல் வாங்கணும் இந்த டைம். இதெல்லாம் இந்த கேஸ் சொன்னாங்க. ஃப்ளோர் டெஸ்ட் பிரின்சிபல் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து கான்ஸ்டியூஷன் படி அங்க வந்து யாருமே இல்ல அப்படின்ற கான்ஸ்டியூஷன் படி நடைமுறைப்படுத்தலன்னு ஸ்டேட் பிரசிடென்ட் ரூல் போடலாம். இன்னொரு ப்ரொவிஷன் என்ன இருக்குன்னா யாருக்குமே பெரும்பான்மை இல்ல. அந்த பெரும்பான்மை இல்லாத டைம்ல வந்து 2 கட்சி இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு கட்சி வந்து கவர்னர் வந்து கூப்பிட்டு நீங்க ஆட்சி அமைச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்து என்ன பண்ணணும்னா பெரும்பான்மை நிரூபிக்கணும் ஏதாச்சும் கூட்டணி எல்லாம் பேசி. சோ வந்து இப்ப 2 கட்சியுமே இருக்கு, 2 கட்சியுமே பெரும்பான்மை இல்ல அப்படின்றப்ப வந்து கவர்னர் ரூல பிரசிடென்ட் ரூல் வந்து இப்போ இம்போஸ் பண்ணலாம் 2 கட்சியுமே தவறுச்சுன்னா. ஸோ இஷ்யூ ஆஃப் லாஸ் ஆஃப் மெஜாரிட்டி ஆர் கான்ஃபரன்ஸ் மஸ்ட் பி டிசைடட் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ். அதாவது யாருக்கும் பெரும்பான்மை இல்லைன்னு கவர்னர் தன்னிச்சையா முடிவெடுக்க கூடாது. சட்டசபையை கூட்டி அந்த சட்டசபையில ஓட்டு வாக்கெடுப்பு எடுத்து அதுலதான் வந்து ரிட்டனா நமக்கு வந்து எல்லாமே பண்ணுவோம். சரியா? கவர்னர் ஆர் பிரசிடென்ட் cannot decide this independently. ஒரு கவர்னரோ பிரசிடென்டோ டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃப்ளோர் டெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ வந்து இதுதான் சட்டமன்ற தரை சோதனை ஒழுங்குன்னு ஆக்சுவலா கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல வந்து எரரா தான் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ளோர் டெஸ்ட் பிரின்சிபல் என்னன்னு தெரியல. அந்த ஃப்ளோர்ல போய் நம்ம வந்து இப்படி வாக்கெடுப்பு நடத்தி எனக்கு மெஜாரிட்டி இருக்குவா நீங்க வந்து பிரசிடென்ட் ரூல் அங்க இம்போஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது. ஆன்டி செக்குலர் ஆக்டிவிட்டிஸ். செக்குலர்னா என்ன? மத சார்பற்றது. ஆன்டி செக்குலர்னா மத சார்பற்றதுக்கு எதிரான ஒரு கொள்கை. இப்போ action under Article 356 valid if the state government pursues anti-secular policies. Upholding secularism considered the constitutional governance. அதாவது என்னன்னா ஒரு மாநில அரசு மதசார்பற்ற தன்மைக்கு எதிரான போக்கை பின்பற்றினால் ஆர்டிகல் 356 நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் இருக்கு, ஏன்னு ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட் வந்து மதசார்பற்ற தன்மைக்கு எதிராக ஒரு மதத்து மேல வன்முறையோ அந்த மாதிரிலாம் இப்போ மணிப்பூர் இஷ்யூலாம் நடந்துச்சுல அந்த மாதிரி நடக்கிறப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து மதசார்பன்மையே நிலைநிறுத்துவது அரசியலமைப்பு நிர்வாகத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. ஸோ வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல நமக்கு செகுலரிசமும் இருக்கு. ஸோ வந்து ஜனாதிபதி ஆட்சி விதித்தல் முறையானது மற்றும் முறையற்றது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ப்ராப்பரா இது கொடுக்கலாம், இம்ப்ராப்பரா இது கொடுக்குறாங்க அப்படின்ற போட்டுக்கோங்க. இதை ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. சரியா? இவ்வளவு நேரம் நம்ம சொன்னோம்ல அதுதான் இதுல வந்து ஒரு பாக்ஸா கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து கடைசியான பார்த்து பினான்சியல் எமர்ஜென்சி. நிதிநிலை அவசர நிலைனா ஒன்றும் இல்லை, ஆர்டிகல் 360 சொல்லிருக்காங்க. ரவுண்ட் ஆஃப் ரெகுலேஷன்னா நம்ம நாடு வந்து அதிக கடன் சுமையிலையோ இல்லைன்னா நாட்டை நிர்வகிக்க போதுமான பணம் இல்லாத ஒரு கிரைசிஸ் அந்த மாதிரி வரப்பதான் நமக்கு வந்து பினான்சியல் எமர்ஜென்சி நமக்கு வந்து சொல்லுவாங்க. அது இது வரைக்கும் நமக்கு வந்து நிதி அவசர நிலை வந்ததே இல்லை. நமக்கு 1991 இந்தியா வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருந்துச்சு. ஓகேவா? அந்த டைம்ல வந்து நமக்கு மாண்புமிகு டாக்டர் மன்மோகன் சிங் வந்து நரசிம்மராவும் இருந்ததுனால நமக்கு எல்பிஜி கொள்கை கொண்டு வந்தாங்க. ஸோ அது மூலமா அந்த டைம்ல நிதி அவசர நிலை பொருள்ல இருந்து தப்பிச்சிட்டோம். ஓகே. ஸோ வந்து இந்த டைம்ல மட்டும்தான் நமக்கு வந்து எல்லாரோட சேலரியை கம்மி பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு வேலை போகும். கவர்மெண்ட் வந்து எல்லாரோட சேலரியுமே கம்மி பண்ணுவாங்க. இதுதான் அதில் பார்க்கணும். ஸோ வந்து இதுதான் பிரசிடென்ட் கேன் ப்ரொக்ளைம் ஃபினான்சியல் எமர்ஜென்சி இஃப் த ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி ஆர் கிரெடிட் ஆஃப் இந்தியா ஆஃப் எனி பார்ட் ஆஃப் இட் இஸ் த்ரெட்டன்ட். புரியுதா? ஸோ வந்து ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி இருக்கிறப்பதான் நமக்கு வந்து இதை வந்து போடுவாங்க. பார்லிமெண்ட் அப்ரூவல் சிம்பிள் மெஜாரிட்டியே போதும் போத் ஹவுசஸ்ல. சரியா? வித்தின் 2 months ஃபார் அப்ரூவல். 2 மாசத்துக்குள்ள அப்ரூவல் வாங்குறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டில வாங்கினா போதும். லோக்சபா டிசால்வ் ஆனா அதே தான். புது லோக்சபா வந்து 30 நாளுக்குள்ள அதை இது பண்ணியிருக்கணும். அதுக்குள்ள ராஜ்யசபா அதை அப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஸோ சேம் தான். ஓகேவா? டியூரேஷன் வந்து இதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து நம்மளோட பக்கத்து கண்ட்ரிஸ் 2 கண்ட்ரிஸ் பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் பினான்சியல் கிரைசிஸ்ல தான் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ வந்து அது சரியாகிற வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகே. இன்டெஃபினட்டா போட்டுக்கலாம். ஜுடிஷியல் ரிவ்யூ 38, 44. ஸோ இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா என்னன்னா எமர்ஜென்சி சம்பந்தப்பட்ட நிலை 38, 42, 44 இந்த 3 தான் ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தங்கள். ஸோ வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேட் த டிக்ளரேஷன் இம்யூன் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ. அதே தான்.
இப்போ வந்து நான் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு ஒன்று போட்டேன்னா நீங்க வந்து ஜுடிஷியல் ரிவ்யூலாம் நீதித்துறை மறுஆய்வுலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. 40 நாள் என்ன சொல்லியிருப்பாங்க? அப்படிலாம் இல்ல, நீதித்துறை மறுஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கையிலேயே பவர் தூக்கியதை வந்து ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அடுத்து ரிவோகேஷன், பிரசிடென்ட் தான் திரும்ப திரும்ப பெறுதல் வந்து அவரோட சிம்பிள் டிக்ளரேஷன் பண்ணலாம். இதுக்கு பார்லிமெண்டரி அப்ரூவல் தேவையில்லை. இம்போசிஷன் 1991 நம்ம நடைமுறைப்படுத்த சுச்சுவேஷன் வந்துச்சு, பட் பண்ணல. ஸோ வந்து எஃபெக்ட்ஸ், இதோட விளைவுகள் என்னவா இருக்கும்? சட்ட அடிப்படையில வந்து லீகல் பேசிஸ்ல ஆர்டிகல் 360 இஸ் பேஸ்ட் ஆன் யூஎஸ் நேஷனல் ரெக்கவரி ஆக்ட் ஆஃப் 1993. ஸோ வந்து நம்ம இப்போ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வச்சிருக்கோம்ல, அப்போ வந்து நமக்கு லீகலா என்ன நடக்கும்னா 1933, ஓகேவா, அப்ப இருக்க அமெரிக்க தேசிய மீட்பு சட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம வந்து அந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்போ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அந்த சட்டத்துல இருந்து தான் ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். 1991 நிதி அறிக்கையின் போது இந்தியா ஒருபோதும் நிதி அரசுகளை அறிக்கவில்லை. நம்ம பார்த்ததுதான் திரும்ப வருது. சென்ட்ரல் அத்தாரிட்டி தான் ஃபுல்லா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கம் தான் ஃபுல் பவர் இருக்கும். பிரசிடென்சியல் பவர் வந்து என்னன்னா சேலரி கம்மி பண்ணுவாங்க, அதே தான் ஃபுல்லா சேலரி வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ வந்து ரிசர்வேஷன் ஆஃப் பில் வந்து த பிரசிடென்ட் கேன் ரிசர்வ் மணி பில்ஸ் அண்டர் த எனி ஃபினான்ஷியல் பில் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப்டர் தே ஹவ் பீன் பாஸ் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதாவது இந்த நிதி அவசர நிலையில் மட்டும்தான் நம்ம மாநிலங்கள் கொண்டு வர நிதி மசோதாவெல்லாம் வந்து நம்ம குடியரசுத் தலைவருக்கு ஒதுக்கி வைக்கலாம். ஸோ வந்து இவ்வளவு நேரம் நான் சொன்னதை வந்து இப்படி வந்து ஒரு பாக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு குயிக் ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. சத்தீஸ்கர்லயும் தெலுங்கானால மட்டும்தான் இது வரைக்கும் பிரசிடென்ட் ரூல் வந்து இம்போஸே பண்ணது கிடையாது. ஆர்டிகல் 350, 352, 356, 360 இந்த மூணையும் கம்பேர் பண்ணியிருக்காங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேணா பாத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ஸ்க்கு வந்துடலாம். மொத்தம் இது வரைக்கும் இதுல 11 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து எது தவறானது, இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது எமர்ஜென்சில இருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. 362, 352, 56, 62, 66. ஸோ வந்து நமக்கு 352 தேசிய அவசர நிலை. ஸோ வந்து ஒன்னு கரெக்ட். ஓகேவா, நமக்கு வந்து இதுல என்ன கேட்டிருக்காங்க? தவறானவற்றை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிருக்காங்க. ஸோ ஒன்னு வர 2 ஆப்ஷன் எடுத்துக்கலாமா? இப்போ வேற என்ன தவறு? 356 மாநில அவசர நிலை. ஸோ வந்து 2 வர எல்லாத்தையும் தூக்கிடலாம். இப்போ 3யும் 4 தான் ஆப்வியஸ்லி இன்கரெக்ட். அப்படி பார்த்தலாமா? உங்களுக்கு 362 என்னன்னு தெரிய வேண்டாம், 366 என்னன்னு தெரிய வேண்டாம். ஃபார் திஸ் கொஸ்டின் இப்போ நம்ம டிஸ்கஷன்ல இருக்கோமா? அப்போ 356னா 362 என்ன, 363, 366 என்னன்னு இதுல பாத்துடலாம். ஸோ வந்து என்ன சொல்றாங்கன்னா 362ல இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஒன்ஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் டீல்ட் வித் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ் ஆஃப் த ரூலர்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ். அதாவது என்னன்னா சில ஸ்டேட்ஸுக்கு வந்து அப்போ வந்து செவிகள் கொடுத்திருப்பாங்க சுதேச அரசுகளுக்கு. அதை பத்தி சொல்றதுதான் 362. இப்போ 362 இருக்கா அப்படின்னா இல்ல. 26th அமெண்ட்மெண்ட், 26வது சட்ட திருத்தம் 1971ல இந்திரா காந்தி இந்த சிறப்புரிமைகள் அந்த சுதேச அரசுகளுக்கு இருந்த சிறப்புரிமைகள்லாம் தூக்கி இருப்பாங்க. ஸோ 362 அதை பத்தி சொல்றாங்களா? 366 எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா சில கான்ஸ்டியூஷன்ல இருக்க டேர்ம்ஸ் இருக்கும்ல, ஜிஎஸ்டினா என்ன, அப்புறம் ஸ்டேட்னா என்ன, யூனியன் டெரிட்டரினா என்ன, அந்த மாதிரியான சில வார்த்தைகளுக்கு வந்து அர்த்தங்களை வந்து விலகி இருப்பாங்க. பொருளை சொல்லியிருக்கதான் 366. ஸோ 366 டெஃபினிஷனா சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரசிடென்ட் இஸ் ப்ரொக்ளைம் ஸ்டேட் எமர்ஜென்சி 356. 360 நிதி அவசர நிலை. அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள் தானாகவே நின்றுவிடும். எஸ், கரெக்ட். 19 358 படி நின்றோம். 359 படி பகுதி 3ல இருக்க மீதி அடிப்படை உரிமைகள் பாட்டி வைக்கப்படும். அடுத்து, which are the articles that describe situation and confer power to the union government to claim control over state? ஸோ வந்து இது நமக்கு இதுல நீங்க எதுவுமே படிக்கல, உங்களுக்கு வந்து எந்த ஆர்டிகல்லாம் தெரியும்னா நமக்கு ஆர்டிகல் 365 பார்த்தோமா, ஸ்டேட் வந்து ஃபெயிலியர் ஆகுறப்ப யூனியன் கவர்மெண்டோட டைரக்டிவ்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கலாம் எமர்ஜென்சி போடுவோம் அப்படின்னு சொல்றது 365. அப்போ இது மட்டும் நமக்கு இருந்தா போதும். ஆனா நமக்கு இங்க ஒரு டவுட் வரும், 363, 356 இருக்கா? ஸோ வந்து அதுக்கு ஆர்டிகல் 256, 257 இது வந்து நம்ம எங்க படிப்போம்னா மத்திய மாநில உறவுகள்ல படிப்போம். ஸோ இது எமர்ஜென்சி ப்ரொவிஷன், இது மத்திய மாநில உறவுகள். ஸோ ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஈச் அதரா வருதா? இதைதான் நம்ம வந்து அந்த ஸ்டாட்டிக் ஏரியா டிஸ்கஷன் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ வந்து என்னன்னா ஆர்டிகல் 256 என்ன சொல்றாங்க? மேக் ஷோர் தட் ஸ்டேட் ஃபாலோ சென்ட்ரல் லாஸ். அதாவது மத்திய அரசு விதிக்கிற சட்டங்கள் எல்லாம் மாநில அரசுகள் ஃபாலோ பண்ணணும், அதை சொல்றது 256. 257 என்ன சொல்றாங்கன்னா நமக்கு அலோஸ் த ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு கைட் அண்ட் கண்ட்ரோல் த ஸ்டேட் டு என்ஷூர் தட் தே ஃபாலோ த சென்ட்ரல் லாஸ். அதாவது
ஃபர்ஸ்ட் 256ல நம்ம ஃபாலோ பண்ணணும். 257ல வந்து அவங்க வந்து நமக்கு கைட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதைத்தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு இந்த மூணுமே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மாநில அரசுகளே மத்திய அரசு கட்டுப்படுத்துறது தானே. ஸோ வந்து 356ல கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் வந்து அதை விட நமக்கு சூட்டபிளான ஆன்சர் 365, 256, 257. ஓகே. ஸோ வந்து ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச். ஸோ வந்து நம்ம கொஸ்டின் பாக்குறப்ப இதுல நிறைய இன்கரெக்ட்னு கேட்டிருக்கானா, அப்போ வந்து கரெக்ட் கேட்டிருக்காங்களா இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களா பார்த்துட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ ஓஎம்ஆர்ல தான் நம்ம டெஸ்ட்ல எழுதணும். ஸோ வந்து ஒன்ஸ் நம்ம தப்பா போட்டோம்னா அடுத்து அதை மாத்தலாம் முடியாது. ஓகே, மாத்தினாலும் ரைட் மார்க்லாம் கிடையாது. ஸோ வந்து தெளிவா ஃபர்ஸ்ட் ஒரு 0.5 செகண்ட் ஆகும், இல்ல 1 செகண்ட் ஆனாலும் பரவாயில்ல, கரெக்டா இன்கரெக்டான்னு பார்த்து அதுக்கப்புறம் யோசிச்சு போடுங்க. ஸோ எதெல்லாம் இன்கரெக்ட் கேட்டுருது. ஆர்டிகல் 361 நமக்கு நல்லாவே தெரியும். கவர்னருக்கு, குடியரசுத் தலைவருக்குலாம் இருக்க சிறப்புரிமை, அவங்களுக்காக பிரிவிலேஜ், பாதுகாப்பு உரிமைகள். 352 என்ன சொல்றாங்க, தேசிய அவசர நிலை. 56 மாநில அவசர நிலை. ஸோ 360 என்ன, நிதி ஆணையம் கிடையாது, நிதி அவசர நிலை. நிதி ஆணையம் வந்து 280. சரியா. ஸோ வந்து 4 மட்டும்தான் தவறு. அடுத்து எவரி எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் மேட் பை த பிரசிடென்ட் மஸ்ட் பி லேட் பிஃபோர் த பார்லிமெண்ட். சரியா. அடுத்து நமக்கு வந்து ஆர்டிகல் 53, 352, 76, 75 கேட்டிருக்காங்களா. 53 எக்ஸிகூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் ஆஸ்திரேலியா பிரசிடென்ட், அதாவது குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரத்தை பத்தி சொல்றதுதான் இது. ஓகே. 352 தேசிய அவசர நிலை. அடுத்து 76 நமக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 76 நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேவா. 75 என்ன சொல்றாங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். ஸோ வந்து எல்லாம் மேட்ச் பண்ணா 3142. அடுத்து கன்சிடர் த கரெக்ட்லி மேட்ச்டு. ஓகேவா. இதெல்லாம் கரெக்டா மேட்ச் பண்ணியிருக்காங்க. 352 கரெக்ட். வார் எமர்ஜென்சி 354ல 343லாம் கிடையாது, 352ல வரும். ஓகே. ஸோ வந்து நமக்கு 2 வரக்கூடாது ஆப்ஷன்ல. இது தப்பு, இது தப்பு, இது தப்பு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்டான. ஃபினான்ஷியல் 360. நேஷனல் எமர்ஜென்சி இஸ் டிக்ளேர்ட் அண்டர் ஆர்டிகல் 352. ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து பாட்டியாலா மற்றும் கிழக்கு பஞ்சாப் ஐக்கிய மாகாணத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்போது அமல்படுத்தப்பட்டது. இது ரொம்ப பழைய கொஸ்டின் தான். ஆப்ஷன் இ இல்ல பாத்தீங்களா. அப்போ வந்து 2019 டைம் இருக்கும். ஸோ வந்து ஏப்ரல் 22, 1952 ஜியான் சிங் ரேர்வாலா அகெயின் பிகம் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு திஸ் டைம் எலெக்டடா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரா 1952 இவர் வர்றாரு. எங்கன்னா கிழக்கு பாட்டியாலா மற்றும் கிழக்கு பஞ்சாப் ஐக்கிய மாநிலத்துல. சரியா. அப்படி ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, இப்ப பிரிச்சிட்டாங்க. ஸோ வந்து அவர் வந்து அப்போ ஒரு கூட்டணி ஆட்சி தான் வச்சிருந்தாரு. அதான் யுனைடெட் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க. ஐக்கிய முன்னணி கூட்டணி ஆட்சின்னு ஒன்று வச்சிருந்தாரு. ஃபார்ம்டு பை த அகாலிதாலு வேரியஸ் இண்டிபெண்டன்ஸ். ஸோ வந்து அது வந்து கலைஞ்சிரும். கலைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1953 அங்க வந்து பிரசிடென்ட் ரோல் போட்டிருப்பாங்க. ஓகே. இது வந்து நமக்கு எக்ஸாம்ல தேவையில்ல, பிவிக்ல கேட்டதுனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வந்து இவ்வளவுதான் கான்செப்ட், இவ்வளவுதான் எமர்ஜென்சி வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம டீடைல்டா மெயின்ஸுக்கு ப்ரிலிம்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லா பார்த்துட்டோமா, ஃபுல் லட்சுமிகாந்தம் கவர் பண்ணிட்டோமா, அடுத்து ஃபுல் இன்டர்நெட் சோர்ஸும் கவர் பண்ணிட்டோமா, எஸ்சிஆர்டில இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் எடுத்து சொல்லிட்டோமா, உங்களுக்கு காம்ப்ரஹென்சிவா எல்லாமே புரிஞ்சிருக்குமா. இதுக்கப்புறம் வந்து நீங்க படிக்கக்கூடிய மெட்டீரியல்ல நல்லா படிங்க. இந்த வீடியோ வந்து ஒரு வேல்யூ ஆடட் பேக்கா வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.